மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம ப்ரீவியஸாக ஒன்று பார்த்தோம், அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், அது தனி வட்டின்னு பார்த்தோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் இன்ன வரையும் நமக்கு பேங்க்குக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற எல்லாமே வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்க் கொண்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காமன் இன்ட்ரெஸ்ட். அதாவது தமிழில் சொல்லணும்னா கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இயர் பேஸ்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம், அதில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து டோட்டலாக. அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு திருப்பி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ்லேயே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், பிங்கிறது பிரின்சிபல். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து எப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாருமே ரியலாக போடுற ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ இதில் அமௌண்ட்டு டேரெக்டாக வந்துடும். ஸோ ஆனால் எனக்கு என்ன தேவை? சிஇ தேவை, அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட் தேவை. அப்போ காமன் இன்ட்ரெஸ்ட் தேவைங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தனியாக சிஐ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ சிஐ அப்படின்னா இந்த ஃபார்ம், இந்த அமௌண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதுலேருந்து எடுப்பாங்க. பி 1 + r/100 ஹோல் பவர் n மைனஸ் பி அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபலை தனியாக பிரிப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சிஐ கிடைச்சிடும், காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். பட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம எப்போதுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது, ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ வர ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்ப்போம். ஆனால் நான் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். சப்போஸ் இயர்லி பேஸ்டு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இயர்லி பேஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா என்னப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கங்க. ஒரு பிரின்சிபல் வந்து எடுத்துக்குவோம். பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10,000 சொல்கிறாங்க. பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு 10,000 சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 10% கொடுக்குறாங்க. தென் ஆஃப்டர் மினிமமாக வச்சுக்கோம் 2 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ இயர்ஸ் வந்து என் வந்து என்னன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஒரு நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஎன்ஆர் டிவைட் பை 100 போட்டு நம்ம கொண்டு வந்துருவோம். பட் இட் சுட் பி ஏ காமன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். எப்படின்னா இப்போ ஒரு 10,000 சொன்னா 10,000 வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 10%. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10% எடுத்துக்குவோம். 10%. 10,000க்கு 10% எவ்வளோ அப்படின்னா 1000 rupees. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். தென் ஆஃப்டர் செகண்ட் இயருக்கு நம்ம போகிறோம். செகண்ட் இயருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுலேயும் வந்து என்ன பண்ணும் 10%. 10,000க்கு 10% அகெயின் 1000 rupees. ஓகேங்களா? ஸோ இது வரையும் நமக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொண்டு போகிறோம். காமன் இன்ட்ரெஸ்ட் போகும்போது என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறது தான் காமன் இன்ட்ரெஸ்ட். அதாவது கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி போடுறது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை காமன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம். அதாவது இது வரையும் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபினிஷ். செகண்ட் இயர் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயர் இருக்குல்ல, இந்த இயரில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாச்சு. பட் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, ஒரு 1000 ரூபா வந்துச்சா அந்த வட்டி, அந்த வட்டிக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் 10%. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10% எடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 10% எடுத்தா அப்படின்னா 1000க்கு 10% எவ்வளோ? 100 rupees. ஓகேங்களா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னன்னா டைரக்டாக சிஏ கால்குலேட் பண்ணுறோம். அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் டைரக்டாக கால்குலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது ஃபர்ஸ்ட் இயரு, இது என்னது செகண்ட் இயர். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பாருங்க இது 1000 rupees, இது ஒரு 1000 rupees, இது ஒரு 100 rupees. இப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோப்பா? 2100 rupees. ஸோ சிஏ வந்து உங்களுக்கு 2100 rupees டைரெக்டாக எடுத்துட்டோமா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துங்க. பி 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்கு. பிங்கிறது என்னது? பிரின்சிபல். பிரின்சிபலுங்கிறது 10,000 எடுத்தாச்சு. அடுத்து என்னது? 1 + r/100. அப்போ 1 + r என்னது? 10. ஸோ 10 டிவைட் பை 100 ஹோல் பவர் n. என்னங்கிறது என்ன? 2 இயர்ஸ். அப்போ 2 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தடுத்தது கொண்டு வரோம். இப்போ பாருங்க
10,000 into power 2. அப்போ double the time. அப்போ 100 100 plus 10 110 divided by 100 into 110 divided by 100. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 11 சார் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். 11 சார் 121, அடுத்த 2 ஜீரோ டபுள் ஜீரோ பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னதுப்பா, இது வந்து என்னோட அமௌண்ட். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தேவை, சிஏ. எப்போதுமே கொஸ்டினில் அமௌண்ட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, சிஏ கேட்பாங்க. பட் சிஏ வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை நம்ம மைனஸ் பண்ணோம். சிஏ ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் என்னது, 12100 மைனஸ் இந்த 10,000. ஸோ 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 2100. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சிஏ. இப்போ இந்த சேம் சிஏ தானே எங்கேயும் வருது. இப்போ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் போட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணி இங்கே வரீங்க, இவ்வளோ டைம் டிலே ஆகுது. இந்த டைமை தான் நம்ம கட் ஷார்ட் பண்ணுறோம். எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைமை எப்படி நீங்கள் கட் ஷார்ட் பண்ணுறீங்கிறது தான். ஏன்னா 2 விஷயம் இருக்குது, அக்யூரன்சி அண்டு ஸ்பீட். இது 2 மட்டும்தான் உங்களை எக்ஸாமுக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அப்போ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு திங்ஸாக பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப். இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, அந்த டைப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து எப்போதுமே நம்ம கேட்பாங்க, காம்பவுண்டர்ஸ் வந்து 1 இயரில் கேட்க மாட்டாங்க. காம்பவுண்டர்ஸ் வந்து 2 இயர்ஸில் கேட்பாங்க, 3 இயர்ஸில் கேட்பாங்க, 4 இயர்ஸில் கேட்பாங்க. மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரையும் தான் கேட்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்தராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டாபிக் ஒன்று எடுக்கிறோம். எப்படின்னா, ஸோ 1 இயர் கேட்டாங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். ஸோ 2 இயர்ஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கோடு என்னென்னா 21. 3 இயர்ஸ் இதுக்கு கோடு என்ன அப்படின்னா 331. 4 இயர்ஸ் இதுக்கு கோடு அப்படின்னா 4641. இந்த கோட்ஸ் தான் நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்னது, 2 இயர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் வச்சோமா, இந்த 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. 2 இயர்ஸ் கோட் என்னது 21. இவ்வளவு மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா 10,000க்கு 10% எடுக்கப்போம். 10,000க்கு 10% எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகே, ஃபர்தர் மோஸ்ட் இந்த 1000க்கு 10% எடுக்க போகிறோம். 1000க்கு 10% என்னப்பா அப்படின்னா 100. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 1000 2000, 1 into 100 100. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2100. சிஏ இன்னும் ஷார்ட்டாக இருக்கா? இந்த கோடு இருந்துச்சு அப்படின்னாவே போதும், நீங்கள் இன்னும் இதை ஷார்ட்டாக நீங்கள் ஃபர்தராக பண்ண முடியும். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு நான் 3வது ட்ரிக்ஸ் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் ஒன்று பார்த்தோம் இந்த மாதிரி, இதே செகண்ட் ட்ரிக்ஸு. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, இதையும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். எப்படின்னா, சப்போஸ் இயர்ஸ் இப்படி எடுத்துங்க, பிரின்சிபல் அமௌண்ட் பி அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, 10% தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போதுமே 100 10%ங்கிறது 110 ஆக்கிக்கணும். 110 இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் 110 முடிஞ்சிருச்சு. எங்கெங்கெல்லாம் ஜீரோ கேன்சல் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 11 சார் 121, 10 சார் 100. அவ்வளோதான். இது 100 பிரின்சிபல் 100, அமௌண்ட் வந்து 121. எனக்கு இப்போ சிஏ டேரெக்டாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சிஏ கிடச்சிடும். அப்போ சிஏ ஈக்குவல் டு 21. ஏன்னா 100ல் 121, 121ல் 100 போயிடுச்சுன்னா மீதி எனக்கு என்ன கிடைக்கும், 21 கிடைக்கும். இப்போ நல்லா பார்த்துங்க, பிரின்சிபல் என்னது எனக்கு 100, அமௌண்ட் வந்து 121, சிஏ வந்து 21. இதுதான் நம்ம வச்சுக்க போகிறோம். இதை வச்சு நம்ம எப்படின்னு பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ இங்கே பிரின்சிபல் இருக்குது, பிரின்சிபலுக்கு இங்கே என்ன இருக்குது, டேரெக்டாக 100 இருக்குது. இப்போ பாருங்கள், 100% அப்படிங்கிறது பிரின்சிபல் 10,000. ஓகேங்களா? எனக்கு என்ன தேவை, சிஏ தேவை. சிஏ வந்து என்னது 21%. இப்போ 21 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம், மீதி என்ன இருக்குது 2100. சிஏ டைரெக்டாக எடுத்துக்கலாம் வித்தவுட் ஃபார்முலாஸ் இல்லாமல் உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 மெத்தடுமே எஃபிஷியன்ஸான மெத்தட். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமா இருக்க ஒவ்வொரு சம்ஸையும் இந்த 3 மெத்தடில் தான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். வித் ஃபார்முலாவே நான் சொல்கிறேன், ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அட்ஸ் டைம் கன்சியூமிங்.
ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போகும்போது டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களோட எக்ஸாமை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா லாஸ்ட்டு உங்களுக்கு 3 செகண்ட் 4 செகண்டில் கூட ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட அந்த மேத்ஸ் ஸ்கில் ரொம்ப அதிகமாகும். நிறைய பேர் இதில் விடுறது என்னன்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது, இதை மேக்ஸ் போடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. பட் இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறைய பேரை நீங்கள் காம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு அதில் இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. Common interest on rupees 3,200 at 2.5% per annum for 2 years. காம்பவுண்ட் ஆனுவல்னு சொல்லிட்டாங்க. காம்பவுண்ட் ஆனுவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் காம்பவுண்ட் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா 3200க்கு 2.5 ஆண்டு சதவீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஓகேங்களா? நம்ம 3 மெத்தட் சொன்னோம். 3 மெத்தடில் இப்போ நான் எடுக்க போகிறது எப்படின்னா ஈஸியஸ்ட் மெத்தட். அதாவது நமக்கு டேரெக்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கேட்குறாங்க, டேரெக்டாக கேட்குறாங்க. பாருங்க, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு டேரெக்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மைண்ட் செட் போயிடும். அப்போ 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஈக்குவல் டு 2:1. அவ்வளோதான். இதான் நம்ம மைண்டில் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்க 2.5% அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5% எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/2 அப்படின்னு எழுதலாமா? அதானே 2.5ங்கிறத 5/2 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 5/2 அதாவது பர்சன்டேஜில் வருது. பர்சன்டேஜில் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5/200 இதுதானே. அந்த மல்டிப்ளை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 5/200 போடுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,200 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எடுக்க போகிறோம் 3,200 × 5/200. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது அடிக்கிறோம், 0 கேன்சல், 2 அடிச்சிங்க அப்படின்னா 16 5 சார். ஓகேங்களா? ஸோ 16 5 சார் 6 5 சார் 30, ரிமைண்டர் 3 80. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 80 கிடைக்கும். ஓகேங்களா? 3,200 ஃபர்ஸ்ட் இது வந்து 80 கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் இயருக்கு கொண்டு போகிறோம். செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம், இந்த 80 மட்டும் அப்படியே வச்சுக்கணும். 80 × 5/200. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு 5 அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம்ஸ், 4 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் இந்த இடத்துல × 2. ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 280 சார் 160, 12 சார் 2. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 162. அப்போ சிஏ வந்து என்னது எனக்கு 162. உட்காந்து ஃபார்முலாவில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். நீங்கள் இதை பார்க்கும்போது மைண்ட்லேயே போட்டு போயிடலாம். எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 5/2 இருக்குது. டேரெக்டாக 5/2 என்ன பண்ண போகிறீங்க, இதை அடிக்கலாம். அடிச்சுட்டு /100 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்படியே நீங்கள் அடிக்கலாம். 100%ங்கிறதுனால 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகணுங்கிற கூட அவசியம் இல்லை. 32ங்கிறத 5/2 அடிங்க. ஏன்னா 100ங்கிறது இங்கே எப்போதுமே கேன்சல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 அடிச்சிங்கன்னா என்ன வரும் 16. 16 5 சார் 80 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 1 80, செகண்ட் 80 வருது. அகைன் 5/2 × 100 அடிச்சிங்க அப்படின்னா 2. ஸோ டேரெக்டாக இந்த இதில் சப்ஜெக்ட் பண்ணுறீங்க, ஆன்சர் டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? வித்தவுட் ஃபார்முலா ஈஸியாக அடிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. டு கால்குலேட் த அமௌண்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1000 rupees ஃபார் 3 years at 10% per annum. காமௌண்ட் ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, காமௌண்ட் ஆனுவலின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்ன சொல்கிறாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் அசல் ரூபாய் 1000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை மற்றும் கூட்டுத்தொகை ரெண்டுமே கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கேட்குறாங்க, அமௌண்ட்டையும் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம 2 இயர்ஸ்க்கு என்ன சொன்னோம், 2 இயர்ஸ்க்கு 2:1 அப்படின்னு சொன்னோம். 2 இயர்ஸுக்கு 2:1ங்கிற கோடு. அதே மாதிரி 3 இயர்ஸுக்கு என்ன கோடு, 3 இயர்ஸுக்கு 331ங்கிறது தான் கோடு. ஸோ கோடை மறந்துடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் கோடு மறந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். 11 × 11 121 வருதா, அந்த 121ல் 1 கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் அந்த கோடு ஞாபகத்தில் இருக்கும். பாருங்கள், 11ஓட ஸ்கொயர் இருந்தது 121. ஓகேங்களா? இப்போ 121ல் இந்த 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 21. இதுதான் ஃபர்ஸ்ட் கோடு. அடுத்தது என்ன இருக்குது, 11ஓட கியூப். 11ஓட கியூப் என்னது 1331. இந்த 1 கட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கோடு 331. அடுத்தது 11⁴. அப்போ என்ன வரும் 14641. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து 4 வருஷத்துக்கான கோடு. இந்த கோடுங்கிறது ஞாபகத்தில் எப்போதுமே இருக்கணும். அப்படி இல்லை இது மறந்துட்டீங்க அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா மறக்காது. சப்போஸ் 11ஓட ஸ்கொயருங்கிறது 121, 11ஓட கியூப்ங்கிறது 1331, 11⁴ங்கிறது 14641. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1ங்கிறத கேன்சல் பண்ணிடணும் எப்போதுமே. அப்போ தான் மீதி இருக்கலாம் கோடு வரும். அந்த கோடு என்னது, ஃபர்ஸ்ட் கோடு என்னது 2 வருஷத்துக்கு 21, 3 வருஷத்துக்கு கோடு 331,
4 வருஷத்துக்கு கோடு 4641. இந்த கோடு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுறதுக்காக. இப்போ எடுத்துக்குவோம், நம்மளோட பிரின்சிபல் என்னது? பிரின்சிபல் வந்து 1000 rupees வச்சாச்சு. ஓகேங்களா? 3 years கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? வட்டி விகிதத்தின் 3 ஆண்டுகள் கேட்டிருக்காங்களா? 3 years கேட்டிருக்காங்க. இப்போ 3 yearsக்கு கோடு என்னப்பா? 331. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10% எடுக்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 10% எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ இதில் வந்து 10%. 1000ல் 10% என்னது? ஒரு ஜீரோவை கட் பண்ணுறதா 1000ல் 10%. ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? 100. ஓகேங்களா? 100ல் 10% எடுக்கணும். 100ல் 10% என்னது? ஒரு ஜீரோ அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 10. 10ல் 10%. 10ல் 10% என்னது? 1. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை மட்டும் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 100 300. 3 × 10 30. 1 × 1 1. இப்போ என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் ஆப்வியஸ்லி ஆட் பண்ணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா வரும் 331. இதுதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? சி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து 331. ஆனால் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? எனக்கு கால்குலேட் த அமௌண்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 331 கிடைச்சிருச்சு. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிஏ. அவ்வளோதானே? அதாவது என்னோட தொகையும் என்னோட வட்டியும் சேர்த்தது தான் என்னோட கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? இங்க எனக்கு வட்டி கிடைச்சிருச்சு 331 ரூபா. அதாவது 331ங்கிறது என்னோட வட்டி. தென் ஆஃப்டர் என்னோட அமௌண்ட் என்னது? பிரின்சிபல் என்னது? 1000 rupees. அந்த 1000 rupees இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 1331ங்கிறது என்னோட அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 3331, சிஏ ஈக்குவல் டு 331. ஓகேங்களா? புரியுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சம போட்டு முடிச்சிடலாம். காம்பவுண்டர்ஸ் ஒன்றும் பெரிய கம்பு சுத்திரமும் கிடையாது. அது தெரியல நிறைய பேருக்கு, அதை எப்படி ஈஸியாக போகணுங்கிறது தெரியல. அதை இப்படி போட்டிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு முடிச்சுட்டு அடுத்த சம்முக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் நம்ம போடுறோம். டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000 ஃபார் 4 years. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? 2 years பார்த்தோம், 3 years பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து 4 years at 10% per annum compound annually அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 4 yearsக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தமிழ் என்னன்னு பார்ப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 years கோடு என்ன சொல்லியிருக்கோம்? 4641. இதுதான் 4 yearsக்கான கோடு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கோடை வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரின்சிபல் என்னது? 20,000. 10% அப்படின்னாவே என்ன பண்ணணும்? பாதி ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டாவே போதும். 1 ஜீரோவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இதே கட் பண்ணுறோம். கட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 2000. 2000 மறுபடியும் ஒரு ஜீரோ கட் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 200. 200ல் அகைன் ஒரு ஜீரோ கட் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்கும்? 20. 20ல் அகைன் ஒரு ஜீரோ கட் பண்ணுறோம். அப்போ எனக்கு கிடைக்கிறது 2. 10%ஆகவே நீங்கள் டேரெக்டாக கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 2 8,000. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 8,000. அடுத்தது 4 × 6 × 2 1200. ஓகேங்களா? அடுத்தது 4 × 2 அகைன் 80. அடுத்தது 1 2 சார் 2. ஓகேங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். 2 சார் 8. அடுத்தது 2 9. 9282. அதாவது 9282 தான் இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஈஸியாக இருக்கா? இதே நீங்கள் ஃபார்முலாவில் கொண்டு போனீங்க அப்படின்னா PNR 1 + பாருங்க, ஃபார்முலா சொல்கிறேன். P1 + R/100 ஹோல் பவர் என்னன்னாவே நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? 4 times போடணும். இப்போ 4 times நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4 times மல்டிப்ளை பண்ணுறீங்க கிடையாதுல்ல? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் போட முடியும். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் போகும். அடுத்த சம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதை எவ்வளோ ஈஸியாக போட முடியுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த சம் பாருங்க. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து 5,000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 வருஷம், 1.2 years. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி. இதுவரை என்ன பண்ணாங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி கால்குலேட் பண்ணாங்க. இப்போ பண்ணுறது எல்லாமே என்னன்னா காம்பவுண்ட் வந்து ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு per annum தான் அது 4%. ஒரு வருஷத்துக்கு வந்து 4% அப்படின்னா அதில் பாதி எவ்வளோப்பா? 2%. அப்போ காம்பவுண்ட் என்ன பண்ணுறாங்க? ஹாஃப் இயர்லேயே தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ வருஷத்துக்கு 4 அப்படின்னா பாதி வருஷத்துக்கு என்னவா இருந்திருக்கும்? 2% தான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹாஃப் இயர்லிங்கிறதுனால என்ன இருக்கும்? 2% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க?
இயர்லி பேஸ்ட் கால்குலேட் பண்ணல, ஹாஃப்லி பேர்ஸ், அது அரையாண்டுக்கு ஒரு வாட்டி தான் கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப இதுல எத்தனை அரையாண்டுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, மொத்தமா எத்தனை சொல்லியிருக்காங்க? 1.5 வருஷம் மொத்தமா சொல்றாங்க. 1.5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல எத்தனை ஹாஃப் இயர்ஸ் இருக்கும்? 3 ஹாஃப் இயர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் கால்குலேட். ஓகேங்களா? அப்ப இது வந்து எத்தனை வாட்டி கால்குலேட் பண்ணணும்? 3 டைம்ஸ் கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? வேற ஒன்றும் இல்லை, அங்கே பண்ணுறதா இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இதை வந்து இங்கேயே நம்ம பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? 4ங்கிறத பாதியா 2ஆ பிரிச்சிட்டோம். அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸாக பிரிக்கிறோம். ஏன்னா ஹாஃப் ஆஃப் இயர்ங்கிறனால 3 டைம்ஸாக பிரிக்கிறோம். இப்போ அதே மாதிரி கோட் வேர்டு 3 வருஷத்துக்கு என்ன கோட் வேர்டு? 331ங்கிறதா கோட் வேர்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோடை வந்து எடுக்கிறோம் 331. ஓகேங்களா? சரி, சேம். அதே மாதிரி எத்தனை வருஷம், எவ்வளோ இது பிரின்சிபல் வந்து எவ்வளோ? 5000. பிரின்சிபல் வந்து 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்னது? 2%. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2% ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2% எடுக்கிறோம். 2% என்னது? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 50 × 2 100. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து 100. 100க்கு மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2% எடுக்கிறோம். 100க்கு 2% என்னது? 2 தான். ஓகேங்களா? அடுத்தது 2க்கு 2% எடுக்க போறோம். 2 × 2 டிவைட் பை 100 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 வரும். 0.04 எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். ஸோ 3 × 100 300 6 தென் ஆஃப்டர் 0.04 எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஆட் பண்ணா 306.04. இதான் என்னது? என்னோட சிஏ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க பிரிக்கிறது தான். தென் ஆஃப்டர் அப்படியே சேம் அஸ் யூஷுவல் கோடை வச்சுட்டு நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்க சரி பாருங்க. இந்த சம் எப்படின்னா பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% per annum. ஓகேங்களா? ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 3/4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலி அதே மாதிரி சொல்லியாச்சு. பட் இங்க இருக்க கொஸ்டின் என்னன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். என்னன்னா இந்த இதை வந்து நீங்க நார்மலா ஒரு ஃபார்முலா போட்டீங்கன்னாவே கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஏன்னா 2 3/4 இருக்கு, போடலாம், ரொம்ப அதிகமா எக்ஸசிவ் ஆகும். ஓகேங்களா? பட் இங்க பாருங்களேன் 2 3/4 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது 3 கிட்டத்தட்ட என்னது 2.25 வருஷம், அதாவது 3 வருஷத்துக்கு கொண்டு போகுது. இப்போ 3 வருஷத்துக்கு போகுங்கிறாவே நம்ம என்ன பண்ணோம்? 331 போடணும். ஆக்சுவலா அஸ் பர் ரூல் படி என்ன பண்ணணும்னா 3331ங்கிறதான் கோட் வேர்டு போடணும். பட் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு என்ன பண்ணிடணும்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இயர்லி என்ன இருக்கு, கால்குலேஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் 3வது வருஷத்துக்கு நம்ம போகணும். எப்படி போடுவோங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி போடுறோம்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரின்சிபல் எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் எவ்வளோ? 10,000 எடுத்தாச்சு. ஓகேங்களா? கோட் வேர்ட் ஃபார் 2 இயர்ஸுக்கு. அப்புறமேட்டு தான் என்ன பண்ண போறோம்? 3rd இயர்ஸ்க்கு நம்ம கொண்டு போறோம். 3rd இயர் கொண்டு வந்துட்டு அந்த 3rd இயர் கண்டுபிடிச்சிட்டு 3rd இயர்லேருந்து நான் என்ன பண்ண போறோம்னா அந்த 3/4ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு பார்க்க போறோம். 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 21 எடுத்துட்டோம். 21க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8% per annum இயர்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு 8% எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 10,000க்கு 8%. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? 10% 8% எவ்வளோ? 800 rupees. ஓகேங்களா? 800 rupees எடுத்தாச்சு. அடுத்தது 800 rupeesக்கு 8%. ஓகேங்களா? 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல், மீதி எவ்வளோ இருக்கும்? 64. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 2 இயர்ஸ்க்கு எடுத்தாச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ எடுக்கணும்? 3 இயர்ஸ்க்கு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, 331 வரணும். ஓகேங்களா? பட் என்ன கிடைச்சிருக்கு? 21 தான் போட்டிருக்கோம். இப்போ மீதி என்னென்ன இருக்கு இல்லையோ அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 3ல 2 பைசா ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1. இப்போ இங்க எனக்கு என்ன பண்ணணும்? 1 எடுக்கணும். ஓகேங்களா? 3ல 1 பைசா ரிமைண்டர் என்ன இருக்கு? 2. அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? 2 எடுக்கணும். ஓகேங்களா? ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கா? இந்த 1 நான் எடுத்தாகும். ஸோ இதுதான் 3rd இயருக்கு நான் எடுக்கிறது. ஓகேங்களா? புரியுதா என்ன பண்றேன்னு? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எடுக்க போறோம். அப்படியே நல்லா பாருங்க, இங்க என்ன இருக்கு? 800 இருக்கா? இந்த 800 அப்படியே இங்க கொண்டு போறோம். 800. இப்போ இங்க என்ன இருக்கு? அப்ப இங்க என்ன பண்ணும்? இங்கேயும் 64 தான். ஓகேங்களா? பட் இந்த 64க்கு இப்போ என்ன பண்ண போறோம்? 8% எடுக்க போறோம். இங்க தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? 64க்கு 8% எடுக்கணும். டிவைட் பை 100 எடுப்போமா? ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஜீரோக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டோட்டலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 512 வருமா? 8ஓட கியூப் தானே இது, 512 வந்துடும். டிவைட் பை 100. அப்போ 5.12. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 5.12 வரப்போகுது. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி வைக்க போறோம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோ. இந்த 2 இயர்ஸுக்கு இது 2 இயர்ஸுக்கு இது 3rd இயர். ஆனால் எனக்கு 3rd இயர் ஃபுல்லாக தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? 3/4, அதாவது
முழு வருஷமும் தேவையில்லை, எனக்கு 3/4 வருஷம் இருந்தா போதும். ஓகேங்களா? பட் இது 2 இயருக்கு கன்ஃபார்ம் 2 இயர். அப்ப இந்த 2 இயருக்கு என்ன இருக்கும்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1600. இது 64. இப்போ 2 இயர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல தான் எனக்கு என்ன பண்ண போறோம்? முழுசா கண்டுபிடிச்சிட்டு 3/4 நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல எவ்வளவு வருது? 800. 1 மல்டிப்ளை பண்ணுங்க, 128. இது அப்படியே தான் வரப்போகுது. 5.12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். அப்ப 5.12 சாரி இது மல்டிப்ளை பண்ண ஆட் பண்ணணும்ல. 13 13 ரிமைண்டர் 1 3 அப்புறம் 9 33 12 வந்துருச்சு. இது வந்து என்னது? தேர்ட் இயருக்கு. பட் தேர்ட் இயர் எனக்கு ஃபுல்லா வேணுமா? கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கணும்? 3/4 தான் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்ப 933.12 இன்ட்டு 3/4. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 டிவைட் பண்ணுங்க. 4 அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் 13ங்கிறனால 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் அகைன் மறுபடியும் 13ங்கிற 3 டைம்ஸ் அகைன் 1ங்கிறதுனால 2 டைம்ஸ் 8 ரிமைண்டர் 3 80. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்துருச்சு. அடுத்தது 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 6 8 அடுத்தது 9 9 6. இதுதான் என்னது? எனக்கு 3/4 அந்த 3/4 வருஷத்துல இருக்கிற சிஏ. இப்போ எனக்கு இது என்னது? 2 வருஷத்துக்கான சிஏ. ஓகேங்களா? இது அப்படியே இதோட ஆட் பண்றோம். 699.84. அப்படியே இந்த 84 இங்க வந்துடும். ஸோ இது நீங்க 13 ரிமைண்டர் 1 6 அடுத்தது 2 சாரி 6 இல்லை 2 3 வந்துருமா? 3 2. இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ சிஏ ஈக்குவல் டு 2363.84. ஓகேங்களா? இப்போ இந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன். எனக்கு இது அப்படியே கொடுத்துட்டோம். பிங்கிறது எனக்கு 10,000. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு 8% பரவாயில்ல தான் எடுக்க போகிறேன். ஆனால் 3 வருஷமாக கால்குலேட் பண்ணணும். 3 வருஷத்தை தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். எப்படின்னா 2 வருஷத்துக்கு 21, ஆனால் 3 வருஷத்துக்கு என்ன கோடு? 331. ஸோ 3 வருஷத்துக்கு எனக்கு 331ங்கிறது என்னோட கோடு. இந்த இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 எடுத்துட்டேன். மீதி இதில் எவ்வளோ இருக்குது? 1 இருக்கும். அதனால் 1 எடுத்தாச்சு. இங்கே 1 எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும்? 2 வரணும் மீதி. அப்போ இந்த 2 இங்கே எடுத்துட்டேன். இங்கே 1 இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த 1 அங்கே எடுத்தாச்சு. ஓகேங்களா? டேரெக்டாக இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 864. அடுத்து இதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்து 8% எடுத்து 5/12 எடுத்துட்டேன். இது 2 வருஷத்துக்கு. இது வந்து என்னது? 3வது வருஷத்துக்கு, தேர்ட் இயர். ஓகேங்களா? 3வது வருஷத்துக்கு. இந்த 3வது வருஷத்துக்கு எடுத்துட்டு எனக்கு டோட்டல் கிடைச்சிருச்சு. இந்த டோட்டல் எனக்கு முழுசா 3வது வருஷம் கிடைக்கல. அதனால என்ன பண்றேன்? 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது என்ன 3/4 வருஷம் தானே, அதனால 3/4 மல்டிப்ளை பண்றேன். எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஒன்று கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த 2 வருஷத்துல கிடைக்கிறதோட ஆட் பண்ணி போட்டுறேன். இதான் என்னோட சிஏ. சப்போஸ் போன சம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்மில் கொஞ்சம் அது கிளாரிட்டி ஆயிரும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.5 வருஷம். அங்கே என்ன பண்ணாங்க? 3/4 பண்ணாங்க. ஓகேங்களா? 2 3/4. இங்கே என்னாச்சு? 2.5. அதாவது 2.5 வச்சுக்கோங்க. 1.5 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்னது? இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறாங்க? காம்பவுண்ட் இயர்லி பேஸ் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம்? 3 வருஷத்துக்கு எடுக்கணும். எடுக்கிறது வந்து 3 வருஷத்துக்கு எடுக்கணும். ஆனால் 3வது வருஷத்தை என்ன பண்ணோம்? பாதியை கட் பண்ணணும். 1/2ன்னு இருக்குல்ல, அங்கே 3/4 பண்ணோம். இங்கே என்னது? 1/2 இருக்கு. இப்போ இங்கே பாதியை கட் பண்ணணும். சரி, 3 வருஷத்துக்கு கோடு என்னது? 331. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எடுத்துருவோம். பிரின்சிபல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 4000 ரூபாங்கிறது பிரின்சிபல் எடுத்தாச்சு. ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு கோடு என்னது? 31. பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக 331 எடுக்க போகிறோம். ஏன்னா என்ன ஆச்சு? இங்கே 1.5 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, 2.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 வருஷம் சொல்லியிருக்கனால என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இயர்ஸுக்கு எடுப்போம். 2 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இது எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க? 10%. இப்போ இதில் 10% இருந்தது, ஒரு 0 கட் பண்ணிட்டாவே 10% தான். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? 4000 10% எவ்வளோப்பா? 400. 400 10%, 400 10%, 40. ஒரு 0 கட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் 40. ஓகேங்களா? இது என்ன கிடைச்சிருக்கு? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? பட் எனக்கு என்ன தேவை? தேர்ட் இயருக்கும் தேவை. இப்போ தேர்ட் இயருக்கு தேவைன்னா இதில் 2 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்குங்க? இங்க என்ன இருக்கு? 1. இங்க 3ல 1 போயிடுச்சு, ரிமைண்டர் 2. ஓகேங்களா? இங்க 1 இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன வரணும்? ஒண்ணுமே இல்ல, அதனால 1 வரணும். ஓகேங்களா? சோ அப்படியே இருக்கிறத அப்படியே எடுக்க போறோம். இங்க 400 இருக்கு, அப்பனா இங்க என்ன கிடைக்கும்? 400. இங்க 40 இருக்கு, அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 40. ஓகேங்களா? பட் இந்த 40ல 10% என்னப்பா? 4. அவ்வளவுதான்.
ஓகேங்களா? தனித்தனியாக ஆட் பண்ணுங்க. இது வந்து 2 இயர்ஸுக்கானது, 2 இயர்ஸுக்கான சிஐ. ஓகேங்களா? பட் இது வந்து என்னது, 3rd இயருக்கு, 3 இயர்ஸுக்கு இல்லை, 3rd இயருக்கு, 3வது வருஷத்துக்கானது. ஓகேங்களா? 3rd இயர்ஸ், 3rd இயருக்கான இது. பட் எனக்கு 3rd இயர் ஃபுல்லாக தேவையில்ல, எனக்கு என்ன தேவை, அதில் பாதி தான் தேவை. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் என்ன பண்ண போகிறோம்னா 400 இது மல்டிப்ளை பண்ணுவோமா, மல்டிப்ளை பண்ணால் இது எப்படி கிடைக்கும், இது மல்டிப்ளை பண்ணால் இதே எனக்கு 800 கிடைக்கும். இதில் இது மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, 800 + 40 840 இது கிடச்சிருச்சு. இப்போ இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. இதில் என்னென்ன வரும், 484. அப்போ 484. எனக்கு இது ஃபுல்லாக தேவையா, கிடையாது. எனக்கு என்ன தேவை, இதில் பாதி தான் தேவை. இப்போ பாதி என்னது, இதில் டிவைட் பை 2 பண்ணுவீங்களா, கேன்சல் பண்ணிங்கன்னா 242. இந்த 242 இதோட ஆட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இப்போ 840 + 242. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1082. ஓகேங்களா? இதான் எனக்கு சிஏ. புரியுதா? அப்போ 1082ங்கிறது என்னோட ஆன்சர். ஓகேங்களா? நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் 3 வருஷத்துக்கு எடுக்கிறோம். ஆனால் 3வது வருஷத்தை எனக்கு என்ன கிடைக்கிறோம், பாதியாக நம்ம குறைக்கிறோம், அவ்வளோதான். இந்த கோடை வச்சு தான் நம்ம போடவே போகிறோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 at 10% per annum for 1 year காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி என்னது, பாதி. ஓகேங்களா? ஒரு வருஷத்தில் இல்லாமல் முழுசாக இல்லாமல் பாதி. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு 10%, அதில் பாதி என்னது 5%. அவ்வளோதான். இதான் கான்செப்ட். இங்கேயே முடிச்சிடணும் 5%. ஓகேங்களா? அப்போ இது 5%. காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் தான் நீங்கள் காம்பவுண்ட் கால்குலேட் பண்ண போறீங்க. ஒரு வருஷத்துல எத்தனை ஹாஃப் இயர் இருக்கு, ஒரு வருஷம் 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்கு, 2 டைம்ஸ் எடுக்க போறீங்க. அப்போ டைம் என்னது, பீரியட் ஆஃப் டைம் வந்து 2 இயர்ஸ்ங்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ இப்போ இங்கே இது வந்து என்ன நடக்கணும், 2 டைம்ஸ். பீரியட்ஸ் வந்து என்னன்னா 2 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 2 1, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போ எனக்கு பிரின்சிபல் இருந்து எனக்கு என்ன 8,000. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 5% எடுத்தாச்சு. தென் ஆஃப்டர் எனக்கு கோடு வந்து 21. 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், 21 தான் என்னோட கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 5% எடுக்க போகிறோம். 5% எவ்வளோப்பா, 10% எவ்வளோ வரும், அதில் பாதி தானே, 800 வரும். அதில் பாதி 400, அவ்வளோதான். இப்போ இதில் 10% எவ்வளோ, 40. அதில் பாதி 20, அவ்வளோதான். இது எவ்வளோ கிடைக்குது, 800, இது 20. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 820, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கா, பார்த்தோன்னே போட்டுடலாம். காமன் டெஸ்ட் உட்காந்து ஃபார்முலா இதெல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைக்னு போட்ட முடியும். ஓகேங்களா? வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் கூட போட முடியும். மைண்ட் நல்லா ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 ஃபார் 9 months at 20% per annum. காமன் குவார்டர்லி. இதுவரையும் பார்த்ததுன்னா ஹாஃப் இயர்லி பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து குவார்டர்லி. குவார்டர்லி என்னது, ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி எடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி எடுப்பாங்க. இப்போ பாருங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 20% கொடுத்துருக்காங்க. 20%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு, 20% ஒரு வருஷத்துக்கு. அப்போ அதில் 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. 20 வந்து 4 பகுதியாக பிரிக்கணும். 20 4 பகுதியாக பிரித்தா எத்தனை பர்சன்டேஜ், 5%. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 5% வரணும். ஓகேங்களா? எத்தனை மந்த் சொல்லியிருக்காங்க, 9 months சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷமா எடுக்கல, அவங்க என்ன எடுக்கிறாங்க, 9 months எடுக்கிறாங்க. அப்போ நல்லா பாருங்க, நமக்கு எத்தனை மாதம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு, 12 months. ஓகேங்களா? அப்போ நமக்கு 1 year ஈக்குவல் டு 12 months. ஓகேங்களா? பட் எனக்கு என்ன பண்ண போறாங்க, குவார்டர்லியே பிரிக்கிறாங்க. அப்போ 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. அப்போ 4 பகுதியாக பிரிக்கணும்னா 12 months டிவைட் பை 4 பண்ணுவீங்களா? அப்போ 1 குவார்டர்லிங்கிறது எத்தனை மந்த்து, 3 months. இதில் எதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போ 3 மாதங்கிறது ஒரு குவார்டர்லி, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு குவார்டர்லி எடுப்பாங்க. ஓகேங்களா? பட் எனக்கு எண்ட் ஆஃப் த டே இங்கே எவ்வளோ மந்த் இருக்கு, 9 months எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குவார்டர்லி 3 months, செகண்ட் குவார்டர்லி ஒரு 3 months, தேர்ட் குவார்டர்லி வந்து ஒரு 3 months. டோட்டலாக எனக்கு எத்தனை மந்த் ஆயிடுச்சு, 9 months. கொஸ்டின் இருக்குல்ல 9 months. இந்த 9 months எத்தனை டைம்ஸாக பிரிச்சிருக்காங்க, 3 times. நமக்கு இப்போ பீரியட் கிடைச்சிருச்சு. எத்தனை பீரியட்ஸ், 3 periods இருக்கு. ஓகேங்களா? இப்போ 3 periodsனா கோடு என்னது, 331. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ 331ங்கிறது என்னோட கோட் வந்துருச்சு. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக 20% கண்டுபிடிக்க கூடாது. எப்படி கண்டுபிடிக்கணும், 5%. நீங்கள் இங்கே ரெண்டே தான் சேஞ்ச் பண்ணணும். என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் எதை கால்குலேட் பண்ணணும், இயரில் கொடுக்குறாங்களா மந்தில் கொடுத்துருக்காங்களா டைமை கால்குலேட் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், இது ஈஸியாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், 5% கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எத்தனை பர்சன்டேஜ் பிரின்சிபல் வந்து
16,000 பிரின்சிபல். இதில் 10% எவ்வளோப்பா? 1600. 1600ல பாதி, ஏன்னா 5% இல்லை, 800. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன கிடைச்சிடும்? 800. 800ல இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10% எடுக்க போகிறோம். 10% எவ்வளோ? 80. 80ல் பாதி 40. புரியுதா எப்படி பண்ணுறேன்னு? ஓகேங்களா? இப்போ 40 இருக்குது, 40ல் 10% 4. 4ல் பாதி 2. அவ்வளோதான். அந்த 5% ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நல்லா பாருங்க, 1600 இருக்கு, இதில் 10% ஒரு 0 கட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வரும்? 1600 வரும். இதில் பாதி எவ்வளோ? 800. அதான் 5%. அடுத்தது 800 இருக்கு, இதில் 10% எவ்வளோ? 80. 80ல் பாதி 40. அடுத்தது 40ல் 10% 4. 4ல் பாதி 2. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆட். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2400. இது 1120. சாரி 120. இது 2. எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 2522. திஸ் இஸ் என்னோட சி. இப்போ இங்கே என்னன்னா அசலைக்கான்கள் அப்படின்னா ஃபைண்டிங் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன பண்ணோம்? சிஏ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் வந்து பிரின்சிபலை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரையும் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? சிஏ, அதாவது கூட்டு வட்டி என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே என்னென்னா வந்து நமக்கு அந்த பிரின்சிபல் என்ன இருந்துச்சு, பிரின்சிபல் என்னவா இருந்தால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இது என்னது? அமௌண்ட். The principal become 228 in 2 years at 4% per annum common interest. Find the principal அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு அசலானது 2 ஆண்டுகளுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த பழைய மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புது மெத்தட் என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ புது மெத்தட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்க எப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் இதுதான் அந்த மெத்தடோட. இப்போ எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே 100, இந்த இடத்துல 104. ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்? 4% அதிகம். இது ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இயர். அடுத்தது இது செகண்ட் இயர். செகண்ட் இயர்லேயே அதே மாதிரி என்ன வரும்? 100. இங்கே என்ன இருக்கும்? 104. 2 வருஷத்துக்கு தானே. ஸோ 2 வருஷத்துக்கு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கால்குலேட் பண்ண முடியுமோ அடிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம். ஓகேங்களா? எது அடிக்கலாம்? இது 25 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 அடித்தா 25. இதையும் 4 அடித்தா 25 + 1 ஒரு 4 எக்ஸ்ட்ரா தானே வருது. இப்போ 26. ஓகேங்களா? புரியுது என்ன பண்ணுறேன்னு? இப்போ இது என்ன இருக்கும்? 25, இது 26. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 25 × 25. 25ஓட ஸ்கொயர் இருக்கா? 25 ஸ்கொயர் தானே. 25 × 25 = 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்னது? 625. ஓகேங்களா? 26ஓட ஸ்கொயர் சார் தெரியல சார். டக்குன்னு கேட்டால் எப்படி சார் போடுறது? ஓகேங்களா? சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். 26 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 04. 04 தான் 04. ஓகேங்களா? அடுத்தது 6 ஸ்கொயர் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 வந்து டபுள் பண்ணுங்கள். 12 டபுள் பண்ணால் 12 டபுள் பண்ண சொல்கிறேன் 24. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு 24 இங்கே போடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? 6 7 6. இதுதான் இதோட ஸ்கொயர். 676. ஓகேங்களா? ஸ்கொயரை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சப்பா இப்போ இங்கே என்ன வரும்? 676. அவங்க என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இது பிரின்சிபல், இது எந்த என்னது? அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு தான் இந்தது 2028. ஓகேங்களா? அப்போ அப்படியே எடுத்துக்க போகிறோம். 676 அப்படிங்கிறது 2028 அப்படின்னா எனக்கு 625 என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதால் இது எதுங்க எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 6 வந்து இங்கே 8 இருக்குது. இப்போ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வருதாலும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே 6 3s 8. ஸோ அப்போ இங்கே 8 வருது. ஓகேங்களா? 6 3s 18 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அப்போ 8 வருது. இப்போ 6 அடிக்கிறோம். 6 3s 18. 18க்கு 8 ரிமைண்டர் 1 இருக்கும். ஓகே, 7 3s 21. 21ஓட 1 சேர்த்திங்கன்னா 22. அப்போ 2 ஆயிடுச்சு. மீதி எனக்கு கேரி என்ன இருக்கும்? 2 இருக்கும். இப்போ 6 3s 18. 18 + 2 20. கரெக்டாக வருதா? அப்போ இதால் இதை அடித்தா எவ்வளோ வரும்? 3 தான் வரப்போகுது. இப்போ இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? 3ஆல் 625 மல்டிப்ளை பண்ணால் 3 6 15. கேரி 1.
6 6 + 1 7 ரிமைண்டர் ஒன்றும் இல்லை. அடுத்தது 6 is 18 1875. இதான் என்னோட பிரின்சிபல் 1875. ஓகே, புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பிரின்சிபல் 100, அமௌண்ட் என்னவா இருக்கும் 100 + இந்த 4%னால 104. இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கும் 100 104. 100ஐயும் 104ஐயும் எதால அடிக்கிறோம், 4 அடிக்கிறோம். இங்கே 25, இங்கே 26, அகைன் இங்கே 25, இங்கே 26. 25ஓட ஸ்கொயர் என்னது 625, 26ஓட ஸ்கொயர் 676. இந்த 675 தான் பிரின்சிபல். பிரின்சிபல் இதுதான், அந்த பிரின்சிபல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2028. பிரின்சிபல் இதாக இருந்தா ஓகேங்க, சாரி அமௌண்ட் இதாக இருந்தா ஓகேங்களா, பிரின்சிபல் என்ன 625. இது எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா இல்லையா? எப்படி அடிக்கிறோன்னு தெரியுதுல்ல? வெரி சிம்பிள். ஓகே, அடுத்தது சம்மில் பார்க்கணும். இதுலேயே என்னது ஃபைண்டிங் த பிரின்சிபல் தான், அசல் கால்குலேட் பண்ணுறது தான். எப்படின்னு பார்ப்போம். இந்த சம் ஆஃப் விச் அமௌண்ட் rupees 2662 at 10% per annum in 3 years. ஓகேங்களா, 3 வருஷத்தில். ஸோ காமௌண்ட் இயர்லி, எதுவும் காமௌண்ட் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சேம் தான். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 10% per annum சொல்லியிருக்காங்க 3 வருஷத்துக்கு இந்த வாட்டி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே சேம் கால்குலேஷன் தான். 3 வருஷத்துக்கு என்ன வருது, நம்ம இப்போ இங்கே வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கோட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணல, டேரெக்டாக இப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, பிரின்சிபல் என்னது இங்கே இதே மாதிரி 100, இங்கே வந்து என்ன இருக்குது 10%ங்கிறனால 110. இது ஃபர்ஸ்ட் இயரு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர். 3 வருஷத்துக்கு எடுக்கணும். மறுபடியும் இதுல என்ன வரும் 100 110 100 110. அதே தான் சேம். ஓகேங்களா, 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 10 10 10. அப்போ 10ஓட கியூப், 10ஓட கியூப் என்னது 1000. 11ஓட கியூப் 1331. அவ்வளோதான், நாவத்தில் வந்துடணும், அந்த டக்குன்னு வந்துடணும். இப்போ இது வந்து 1000, இது வந்து 121. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்கிறது என்னதுப்பா, இது வந்து அமௌண்ட்டு. பிரின்சிபல் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டோட அடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். 1331ங்கிறது அமௌண்ட்டு, நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுங்கிறாங்க 2662. அப்படின்னா எனக்கு என்ன தேவை, பிரின்சிபல் தேவை. அப்போ பிரின்சிபல் என்னது 1000. இப்போ இதால் அடிச்சிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 2 times. 2 × 1000 2000. திஸ் இஸ் பிரின்சிபல். புரியுதா எப்படி போகணுன்னு? மைனஸ் வந்து உங்களுக்கு 50 300 735. ஒரு annual rate of growth in the population of town 10%. If the present population in the town வந்து 26,620, then population of 3 years ago 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 10% தான் ஏறு. சேம் அதே கான்செப்ட் தான், நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் என்னது 100, இது 110. அடுத்தது செகண்ட் இயருக்கு அதே தான் 100 110. தேர்ட் இயருக்கு 100 110. 0 0 0 எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிவிட்டு இது அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1000, இது 1331. 1331 தான் இது. ஓகேங்களா, அப்போ அப்படியே எடுத்துக்கிறோம். 1331 26620 into 1000. ஓகேங்களா, இதால் இந்த கேன்சல் பண்ண என்ன வரும் 20 வரும். 20 into 1000 equal to 20,000. அவ்வளோ ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஈஸியாக போட்டு. present value of machine is 16,800. it depressed at 25% per annum. 25% என்ன ஆகுது, குறையுதுன்னு சொல்றாங்க. after the worth after 2 years, 2 வருஷத்துக்கு கழிச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ஆஃபீஸ் நம்மளும் இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்னது 2 வருஷத்துக்கு 21. ஓகேங்களா, ஸோ 25% சொல்லியிருக்காங்க. 25% 1/4 எடுத்துக்கலாமா? அதானே. ஸோ பிரின்சிபல் என்னது 16,800 இருக்கு. 25% 25 divided by 100 போவோம். ஸோ இது கேன்சல் பண்ணால் கிடைக்கும் 1/4 தான். ஸோ 400 அடிக்கணும் ஃபஸ்ட்டு, 4 times அடுத்தது 200. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும் 4200. ஓகேங்களா, அடுத்து என்ன வரும், இந்த 4200க்கு மறுபடியும் 1/4 எடுக்கணும். ஓகேங்களா, 400 அடிச்சிங்கன்னா 1 times 4, அடுத்தது என்ன வரும் 050. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் அப்படியே எடுத்துக்கிறோம் 1050. ஓகேங்களா, ஸோ இதில் இது என்ன பண்ண போகிறோம்
மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 8400. அடுத்து இது என்ன வரும்? 1050. இங்களா அப்ப 50 4 9. இப்ப 9450ங்கிறது டிஃபரன்ஸ் வேல்யூ. அதாவது இந்த வேல்யூ இல்லாம குறையுது. இதெல்லாம் குறையிற வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த டோட்டல் வேல்யூல இருந்து இத மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ என்ன வரும்? எனக்கு 16800ல 9450 மைனஸ் பண்றோம். 350 then இது ஒரு 5000. 5350ங்கிறது என்னோட டிஃபரன்ஸ் வேல்யூ. அதாவது என்ன ரெண்டு ஆண்டுக்கு அது மதிப்பு என்ன அப்படி கேக்குறாங்க. 5350 rupeesங்கிறது அதோட மதிப்பு. புரியுதா? value of motorcycle 2 years ago was rupees 70,000. It differs at the rate of 4,000 per annum. Find the present value. ஓகேங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு இருக்கு? இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு பிரசன்ட்ல என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான். நம்ம முன்னாடி போன மாதிரி தான் இப்படி பாடல் போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? 2 1. ஓகேங்களா? 2 1. 2 இயர்ஸ்க்கு 4 எடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் வந்து 20000க்கு 4% கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா 70,000 இருக்கு. இதுல 4 டிவைட் பை 100. இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? 4 7 சார் 28. அப்ப என்ன வரும்? 2800. அப்ப இந்த 2800ல மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? 4 ஆட் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 ரிமைண்டர் 3 8 8 by 3 11. ஓகேங்களா? 1 1 2. இந்த 8 1 1 2 ஆட் பண்ண போறீங்க. 3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5600 5600. அது இங்க என்ன வரும்? 1 1 2 ஆட் பண்ண போறோம். 5 7 1 2. இதே என்னதோட டிஃபரன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப 70000ல இருந்து என்ன பண்ண போறோம்? இத மைனஸ் பண்ண போறோம். 70000ல இருந்து மைனஸ் பண்ணா என்ன வரும் நமக்கு? 17000ல இருந்து 5712 மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 8 இங்க 9 9 again 8 அது இங்க 9 இங்க 2 அது இங்க 9 இங்க 4 64288 இது என்ன எனக்கு என்னோட ஆஃப்டர் டிபாசிட் வேல்யூ. ஓகேங்களா? சோ உங்களுக்கு எவ்வளவு குறையும் கேட்டாங்கன்னா இருந்தது. குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அது இருந்தது. இந்த வேல்யூ ஆஃப் மிஷின் டிப்ரெஷன் ரேட் 10% ஆகுங்க. 10% குறையுது ஒவ்வொரு வருஷத்துக்கும். The present value is 1,62,000. What is the worth of machine after 2 years கேட்கறாங்க. 2 வருஷத்துக்கு கழிச்சு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000 ஆகுது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% என்ன ஆகுது? குறையுது கேட்கறாங்க. 2 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படி எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் வந்து எத்தனை? 10%. எவ்வளவு குறையுது? 10% குறையுது. அப்போ எவ்வளவு குறையும்? 90. அடுத்தது செகண்ட் இயர்லயும் 90 இயர்ஸ். ஓகேங்களா? அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? 10 10 சார் 100. இது 81 டைரக்டா. இப்போ இருக்கிறது இது பிரசன்ட் வேல்யூ ஆஃப்டர் டிப்ரெஷன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அது வந்து 81. இப்போ பிரசன்ட் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1,62,000 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்? 100 எடுத்துக்கிறோம். அப்போ எனக்கு என்ன தேவை? 81 தேவை. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? மீதி இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 162 and 81. 1 2 சார் 2. ஓகேங்களா? என்னது? அப்போ ஜீரோ சேர்த்துக்கோ. லாஸ்டா மல்டிப்ளை பண்ணுறது தானே எடுத்துக்கோ. அப்புறம் ஜீரோ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? 2 2 சார் 1 6 சார் 6 16 16 plus 6 22 remainder 2 then after 2 48 50 remainder 5 1 8 சார் 8 8 plus 5 30. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 130 22 0 00 கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட டிப்ரெஷன் வேல்யூ. என்ன வருது எனக்கு? 1,30,000 2020 சரி 220 rupees. புரியுதா? நம்ம இங்க என்ன பண்றோம்? டைரக்டா இங்கேயே என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். எண்ட் ஆஃப் தி டே மைனஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றோம்? இங்கேயே நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? புரியுதுல? 5% உள்ள ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் 1 ஹார்ல என்னது 5% டிகிரீஸ் ஆகுது. டிகிரீஸ் 8% என்ன 7 ஹார்ஸ். அடுத்து என்ன பண்ணிக்கிறோம்னா 8% என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகைன் இன்க்ரீஸ் ஆகி 10% ஆகுது. தேர்ட் மூணாவது ஹார்ல என்ன பண்ணா 10% என்னது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பேக் அட் எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயர் வந்து அவர்ஸ் வந்து 10,000 அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ல என்ன இருந்துச்சுன்னா 10
10,000 பாக்டீரியாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு 18 டவுன் ஆயிருக்கு, அப்புறம் மறுபடியும் என்ன இருக்கு, ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆஃப்டர் பாக்டீரியாஸ். ஓகேங்களா, சரி பிகினிங். ஓகேங்களா, பிகினிங் வச்சுக்கோங்க. பிகினிங் ஆஃப்டர் பாக்டீரியாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் என்ன அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்னா பண்ணாது 100, இது 105. அடுத்த என்ன பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 8% குறைஞ்சிருக்கு. அப்போ இது 100, 8% இது எவ்வளோ இருக்கும், 92. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது 100, இது 110. ஸோ புரியுதா எப்படின்னு. ஸோ என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணணும் 20, இது 21. ஏன்னா 5 அடிச்சிருக்கேன். அடுத்து 4 அடிச்சது 25, இந்த 4 அடிச்சா 23. ஏன்னா 2 குறையும், அவ்வளோதான் 23 டைம்ஸ். ஓகேங்களா, அடுத்து இதை வந்து 10 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஓகேங்களா, மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 20, 25, 10. ஸோ இது வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5000. ஓகேங்களா, ஸோ ரிமைண்டர் இது எப்படி எடுத்துக்கங்க எப்படின்னு பார்ப்போம். 21, 23. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 3 3 சார் 1 3 சார் 3. அடுத்தது 6, 4 2 சார் 8 எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை. 2 3 சார் 6, 2 வந்து 1 2 சார் 2. அப்போ இந்த என்ன வரும் 8. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4. அப்போ 483 வந்துருச்சு. அப்போ 21 23 பண்ணுறது 480. அடுத்த ரிமைண்டர் என்னென்ன இருக்கு, 11 11 மல்டிப்ளை பண்ணும். 11 மல்டிப்ளை பண்ணுறது எப்படி ஈஸியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுருவோம் 3. அடுத்து இது ரெண்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 8 + 3 ஆட் பண்ணால் 11. கேரி மறுபடியும் 1 இருக்கு. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 8 + 4 12 12 + 1 13. ஓகேங்க, 13 ரிமைண்டர் 1 இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 அப்படியே போகணும். 4 கேரி ஃபார்வர்ட் 1 இருக்கிறதுனால 5 5 3 1 3. ஓகேங்களா, அப்போ இங்கே வரும் 5 3 1 3 வரும். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்க வேலையில் அது 10,000. இப்போ இந்த 10,000 அப்படியே போட்டுக்கலாம். 10,000 அப்படிங்கிறது என்னது 5,000 இங்கே கீழே பிகினிங். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்கு 5 3 1 3. இதெல்லாம் எடுத்து எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 மல்டிப்ளை பண்ணா 6 2 6 1 0. ஓகேங்களா, அப்போ 10,623ங்கிறது பேக்டரி என்ன ஆகும் 7% பண்ணலாம். காம்பவுண்ட் ஆனுவலி கேன் ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வந்து லாஸ்டா அந்த அமௌண்ட் கேக்குறாங்க. இந்த வரைக்கும் என்ன கேக்குறாங்க, சிஏ கேட்டாங்க, பிரின்சிபல் கேட்டாங்க. அது இப்போ என்ன கேக்குறாங்க, டைரக்டா அமௌண்ட் கேக்குறாங்க. இது ஃபார்முலா பெஸ்ட் தான். ஃபார்முலா டைரக்டா நமக்கு என்ன வந்துரும், அமௌண்ட் வந்துரும். அமௌண்ட் வச்சு தான் நம்ம காம்பவுண்டர்ஸ் எடுப்போம், இல்லைனா வந்து அதை வச்சு தான் நம்ம பிரின்சிபல் எடுப்போம். பட் இந்த இதுல டைரக்டான ஃபார்முலா வச்சு கூட போடலாம். ஓகேங்களா, ஏன்னா டைரக்டாவே நமக்கு என்ன கிடைச்சிச்சு, அமௌண்ட் தானே கொஸ்டினா கேக்குறாங்க, அதனால அமௌண்ட் போடலாம். பட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே தான் கான்செப்ட் எடுத்துறோம். எத்தனை வருஷத்துக்கு எடுத்துருக்காங்க, 3 years. அதாவது ஃபார்முலா வந்து ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆன் 3 years. ஓகேங்களா, நான் மிஸ் பண்ணிட்டேன். end on end in 3 years. ஓகேங்களா, ஸோ 3 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், 20% கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ 20% நம்ம என்ன பண்ண போறோம், டேரக்டா எடுக்க போறோம். எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸோ பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறோம் 100, இதுல 120, அடுத்து இதுல 100, இதுலயும் 120, இதுலயும் 100, இதுல 120. 0 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கேன்சல் பண்ணுவோம். ஸோ 100 100 கியூப் என்னது 1000. ஓகேங்களா, இது தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, 12 கியூப்ஸ் எப்படி சார் போடுறது கான்செப்ட். ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்கு, சொல்லி தரேன். பட் 12 கியூப்ஸ் ஒரு 20 வரைக்கும் கியூப்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீடாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கியூப் போடுறதுலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா தெரியும், a + b ஹோல் கியூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தெரியுமா, எப்படி போடுறது ஃபார்முலா சொல்லுங்க. a கியூப் + 3a² + b 3ab² + b கியூப். இது ஃபார்முலா தெரியுமா, இது ஃபார்முலாவோட மறந்துடுவீங்க. ஆனால் இது வந்து எப்படி இந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு என்ன தேவை, 12 கியூப்ஸ் தேவை. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 12 கியூப் இங்கே போட்டுருக்கேன். ஓகேங்களா, கியூவோட கியூப் இது வந்து ஏ வச்சுக்கோங்க, இது பி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி கியூபா. அப்போ 2ஓட கியூப் என்னது 8. ஓகேங்களா, 2ஓட கியூப் 8. ஒரு கோடு போட்டாச்சு, அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால கோடு போட்டு அது 3ab². இப்போ பி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ஸ்கொயர் பண்ணணும் வரும்
4 ஓகேங்களா. அடுத்து 1 வந்து அப்படியே இருக்கு. 1 into 4 1 into 4 4 4 into 3 12 ஓகேங்களா. அப்ப என்ன வரும் 12. அடுத்து ஒரு லைன். அடுத்து 3a ஸ்கொயர் பியா. இப்போ 1 ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 2 அப்படியே விட்டுட்டாங்க 2. அடுத்து 3. அப்ப 3 into 1 into 2 6 ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 6. அடுத்து a கியூப்னா என்னது 1 1 கியூப் பண்ணா 1 தான் ஓகேங்களா. 2 2 வரதுனா 1 1 ஜம்ப் பண்ணிடணும் ஓகேங்களா. கேரி ஃபார்வர்ட் பண்றதா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் 8 வருமா 8. இந்த இடத்துல என்ன வரும் 2 வந்துரும். இந்த 1 இங்க கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 கேரி ஃபார்வர்ட் ஆச்சுனா என்ன வரும் 7. இங்க இருக்க அந்த 1 அப்படியே வந்துரும். அப்ப என்னோட கியூப் என்னது 12 கியூப் 1728 ஈஸியா இருக்கா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 1728 ஓகேங்களா. இப்ப நல்லா பாருங்க பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1000. இங்க பிரின்சிபல் என்ன வருது 1000. அப்ப அமௌண்ட் கன்ஃபார்ம் என்ன வரணும் 1728 தான். அப்ப அமௌண்ட் வந்து 1728 ஈஸியா போடணும் ஓகேங்களா. இந்த சமயம் ரெண்டு விதமா போடலாம். அது பழைய மெத்தட் நம்ம கோட் வச்சு கூட போடலாம். இல்லை இப்போ புதுசாக ஒன்று பண்ணோம்ல இந்த மாதிரி மெத்தடே நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க காஸ்ட் ஆஃப் மிஷின் இஸ் rupees 18,000 and is difference at 16 to 53% annually. Annually என்ன வருது 16 to 53% அந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆஃப்டர் 2 years will be 2 வருஷத்துக்கு அப்புறமா டிப்ரெஷன் ஆனதுப்பா தேய்மானம். அதாவது ஒரு மிஷின் தேய்மானம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ரேட் என்ன ஆகுது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% குறையுது. ஏறல என்ன பண்ணுது குறையுது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் கால்குலேட் பண்றோம். எப்படி பார்ப்போம் சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 16/2/3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 16/2/3% 3 ஆல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம். 16 3s are 48 48 plus 2 என்னது 50. அப்ப டோட்டல் பர்சன்டேஜ் எப்படி எடுத்துக்கலாம் 50 divided by 50%. இதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணாரா 2 விதமாக போடப்படும் ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்கோம். 2 வருஷம் தானது annually for values of 2 years will be சொல்லியிருக்கோம். அப்போ 2 வருஷத்துக்கு போடலப்பா 2 1 இதான் வந்து 2 இயர்ஸ்க்கு கோட். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க 50 divided by 3 ஓகேங்களா. அப்போ இதை அப்படியே எடுத்துக்கங்க 18,000 இருக்கு ஓகேங்களா. 50 divided by 3 இது கால்குலேட் பண்ணுவீங்களா என்ன பர்சன்டேஜ்ல அதெல்லாம் 100 பண்ணுவீங்க ஓகேங்களா. சரி இப்போ இந்த 50 ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும் 2 வந்துடும். அப்போ 1/6 தான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறோம் இந்த ஹோல் வேல்யூ என்ன பண்ணலாம் 1/6 எடுத்துக்கலாமா. ஹோல் வேல்யூ 1/6 எடுத்துக்கலாம். இந்த 6 ஆல அடிச்சீங்கன்னா டைம்ஸ்ப்பா 3 டைம்ஸ். அப்போ என்ன வரும் 3000 ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு என்ன வரும் 3000. செகண்ட் அதே மாதிரி இந்த 3000க்கு 1/6 எடுக்கணுமா. 3000 1/6 எடுத்தீங்கன்னா வரும் 500 ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 500. இப்போ டோட்டல் வேல்யூ என்னப்பா 6000 இது 500. இப்போ டோட்டல் 6500 என்ன வேல்யூ என்ன ஆகும் டிப்ரெஷன் ஆகும் குறையும் ஓகேங்களா. அப்போ 6500 இந்த குறையும். இது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம புதுசாக அவங்க போட்டுட்டு இருக்கோம் அது எப்படி போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா. பிரின்சிபல் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் என்னது 100 ஓகேங்களா. பிரின்சிபல் 100. இதுல வந்து என்ன பண்ணோம் 100 ஆட் பண்ணுமா. 10 இருந்தா 110 20 இருந்தா 120 போறோமா. அப்ப இதே இது மல்டிப்ளை பண்ணுவோம் என்ன வரும் 300 300 plus ஒரு 50 350 ஓகேங்களா. அப்ப 350 டிவைட் பை 3 வரும் கரெக்ட்டா. அடுத்து அதே மாதிரி இங்க என்ன வரும் 100 350 டிவைட் பை 3 வரும் கரெக்ட்டா. இப்போ இந்த 3 இங்க வருமா ஒவ்வொரு வாட்டியும். அப்ப இது என்ன ஆகும் 300 ஆகும் இதுவும் 300 ஆகும் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு எதை அடிக்கிறோம் 50 அடிக்கலாமா. 50 அடிச்சீங்கன்னா இது எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ். இது 50 அடிச்சா இதுவும் 6 டைம்ஸ். இது 7 டைம்ஸ் இது 7 டைம்ஸ். இப்போ 3 3s are 36 7 7s are 49 ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து இந்த வேல்யூ எடுக்கணும். எவ்வளவு வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு இதுல 49 இருக்கு இதுல 13. அப்ப எவ்வளவு வரும் 13 டிஃபரண்ட் ஓகேங்களா. இப்போ பாருங்க இதுதான் பிரின்சிபல். இந்த 18,000 இருக்கு 36 தான் பிரின்சிபல். அப்ப எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா 18,000 divided by 36 into எனக்கு என்ன தேவை டிஃபரன்ஸ் 39 எனக்கு 13 தான் டிஃபரன்ஸ் அது தேவை. இப்போ இதால இதை கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ். 2 ஆல இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 500 into 13 5 3s are 15 ரிமைண்டர் 1 ஓகேங்களா. 1 2 5s are 5 6 70 6500. இது எப்படி ஈஸியா ஒரே மெத்தட் தான் டிஃபரெண்ட் மெத்தட்ல போறேன் ஒரே சம் தான் ஓகேங்களா. அப்ப இந்த 6500 என்ன பண்ணணும் டிப்ரெஷன்னா இதுல இது குறையுதுன்னு சொல்றாங்க. அப்ப எண்ட் ஆஃப் த வேல்யூ என்னவா இருக்கும்
குறையுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இயர் மொத்தமா ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கிறது? 6500 குறையுது. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 12,500 rupees. This is my answer. எண்ட் ஆஃப் 2 வருஷம் கழிச்சு என்னோட மிஷினோட விலை எவ்வளவா இருக்கும்? 12,500 தான் என்னோட மிஷினோட விலை. புரியுது?